ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ரித்திக்ஸ் மைண்ட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஆட போகிறோம்னா ஐஸ்கிரீம் 2 தாங்க ஆட போகிறோம். நம்ம ஆல்ரெடி சாப்டர் 1 முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஐஸ்கிரீம் 2 தாங்க ஆட போகிறோம். ஃபஸ்ட் நம்ம இந்த ஜன்னலை திறந்து என்னன்னு பார்ப்போம். ஐயோ, என்கிட்ட விளையாடாது. எனக்கு ஐஸ்கிரீம் வைத்தா. ஹாய் ஜே, நீ விளையாட வரியா? நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சீக்ரெட் லேயர்ல தான் இருக்காங்க. அதுவும் என் அண்ணா என்கிட்ட என்னமோ சொல்லணும்னு சொன்னா எப்படியோ அது கேவலமா தான் இருக்கும். உன் பின்னாடி பாரு. அது உனக்கு தெரியுமா? ஐயோ, போன தடவை மாதிரியே பிடிச்சிட்டோம். அங்கே பார்க்குறாங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே நம்ம கீழே போயிடுவோம். இந்த தடவை நம்மளுக்கு கயிறுலாம் தேவைப்படாது. இந்த பெட் ஸ்ப்ரெட்டோ பெட்ஷீட்டோ என்னமோ தான் எடுக்கணும். அது என்னது, பிளாங்கெட்ஸா? சரி, ஓகே, எடுப்போம். ஸோ நம்ம இப்போ வெளில போயிட்டு இப்போ வந்து கட்ஸின் பார்க்க தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி அவன் வந்து மேப்பை ட்ராப் பண்ணிட்டான். அது என்னமோ தெரில. பார்ட் 2ல் வந்து அந்த மாதிரி வருது. ஐயோ, இந்த சைடாக வரோம், அந்த சைடாக போகிறாங்க. அப்போ சரி, நம்ம இந்த சைடாக போயிட்டு போடா, சீக்கிரம் போடா. ஓகே, இந்த தடவை நிற்கலை, அவன் போயிட்டான் அப்படியே. ஓகே, இப்போ இதை திறந்துக்கோ. ஃபஸ்ட் நம்ம ஸ்டாலுக்கு போயிடலாங்க. ஸ்டாலுக்கு போயிட்டு வந்து என்ன பண்ணணுன்னா, போன தடவை ஸ்டாலுக்கு போயிட்டு நம்ம பெட்ரோல் கேன் எடுத்தோம். ஆனால் இந்த தடவை நம்ம வந்து கட்டிங் பிளேயர்ஸ் எடுக்கணும். எனக்கு ஒன்றுமே புரியலை. ஏன் நான் வந்து எல்லாரும் வீடியோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன். நான் வந்து சாப்பிடவே மாட்டேன் இவ்வளோ குண்டா இருக்கிறதுக்கு. ஆமாம், நான் வந்து என்னோட அப்பாவோட ஸ்பெஷல் ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணேன். ஆனால் அது ஒரே ஒரு தடவை தான் ட்ரை பண்ணேன். ஆனால் ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்? எனக்கு இப்படி இருக்க வேணாம். ஸோ ஓகேங்க, இப்போ நம்ம ஸ்டாலுக்கு வந்தாச்சு. இப்போ அப்பா பார்த்தீங்களா, எங்கே நிற்கிறான் பார்த்தீங்களா ஆடு. சரி, ஓகே, இப்போ நம்ம டக்கு, ஐயோ பார்த்துட்டாங்க. இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லை, இங்கே இல்லை, இது அது என்னது, ஆமாம், ஐயோ மறந்து போச்சு. கட்டிங் பிளேயர்ஸு, கரெக்டு. கட்டிங் பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு வரணுங்க. இப்போ நம்ம கட்டிங் பிளேயர்ஸ் எடுத்தாச்சு. எங்கடா போனால்? அவன் அந்த சைடாக போயிட்டான் போல். சூப்பர், போடு. இப்போ நம்மளுக்கு ஐயோ, இப்போ நம்ம வந்து அங்கே போயிட்டு ஒயரை கட் பண்ணிட்டு கேண்டில் எடுக்கணுங்க. இதோ இங்கே இருக்குது பாருங்கள், ஒரு டப்பா மாதிரி. ஓகே, இப்போ கட் பண்ணி, ஓகே, ஓப்பன் பண்ணி கேண்டில். ஓகே, அவ்வளோதான். யாரும் வரல. ஓகே, நம்ம அப்படியே உள்ளே போயிடலாம். ஓகே ஓகே, இப்போ நம்ம வந்து கார் பார்க்கிங் போயிடலாம், சினிமா. ஸோ இப்போ இப்போ நம்ம சினிமாவுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த பச்சை கலர், சிவப்பு கலர், வெள்ளை கலர், இங்கே என்னமோ இருக்குங்க, ஆலன் ரெஞ்ச் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே போட்டுருவோம். எங்கடா இருக்கான்? அட கருமமே, இப்படி வந்து மாட்டிக்கிட்டேங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம சாவியை தேடணும். மெயினாக இந்த இடத்துல இருக்கும், ஆனால் இல்லை. ஓகே, இங்கே இல்லை, இங்கே இல்லை. சரி, ஓகே, இதுக்கு சாவி தான் தேவையா? ஆமாம், சாவி தான். இங்கே ஒயர் அது இல்லை, அது ஃபஸ்ட்டு பார்ட்டில் இது பண்ணது. இங்கே அதுவும் இல்லை. இங்கே எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். எங்கேங்க இது காணும்? இந்த இடத்துல ராடு வரானா? இந்த இடத்துலலாம் இருக்கணுமே. ஃப்ரிட்ஜில் இருக்கான். இல்லை, ஃப்ரிட்ஜில் இல்லை. ஃபஸ்ட்டு என் ஹைட்டுக்கு அது எட்டக்கூட இல்லை. இங்கே எங்கேயாச்சும் இருக்கா? இங்கேயும் இல்லை. அப்போ எங்கேங்க இருக்கும்? ஃபுல் ரேக்கையும் நம்ம தேடி பார்ப்போம். இருக்கும் இப்போ இந்த ரேக்கு. எப்பா, ஐயோ கருமம், இவ்வளோ நேரம் இங்கெல்லாம் தேடிட்டு இந்த செகண்ட் ரேக்லேயே இருந்தது. சரி, ஓகே, இப்போ நம்ம ராடு பார்க்காத நேரத்தில் டக்குன்னு போய் ஓடிடலாம். இப்போ நம்ம எங்கே போகணும்னா சினிமாவுக்கு தாங்க போகணும். சினிமாவில் தான் நம்ம அவுட் ஆகணும். ஓகே, இப்போ நம்ம சினிமாவுக்கு வந்தாச்சு. இப்போ வெளில ராடு இருக்கான, கேண்டில் இங்கே தான் இருக்குது. ராடு வந்து அங்கே நிற்கிறான். சரி, ஓகே, இப்போ வந்து இங்கே டூல் பாக்ஸ், இங்கே ஆலன் ரெஞ்ச் இருந்தது, அதை நம்ம என்னோட இருக்கிற. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு இங்கே வச்சுருவோம். இப்போ அங்கே பார்த்துட்டேன். இப்போ நான் வந்து சென்ட்டு மட்டும்தாங்க தேடணும், அந்த பெர்ஃப்யூம் பாட்டில். சரி, பார்ப்போம். இங்கே ஐயோ போக முடியல. சரி, ஓகே, அதை திறந்து விட்டு அந்த சைடாக போவோம். ஐயோ, ராடு வந்துட்டாங்க. இங்கே இருக்கா? இங்கே என்னமோ தண்ணி கேன் மாதிரி என்னமோ இருக்குது. சரி, ஓகே, அப்படி சுற்றிப்போ. ஓகே, அதனால் இந்த சைடு வர முடியாது, பிளாக் ஆகிட்டுருக்கு. சரி, ஓகே, இங்கே எதுவும் இல்லை. பச்சை கலர் வண்டி. ஐயோ, எதுவும் இருக்குங்க. ஐயோ, இதை தூக்கி போடு. ஐயோ, என்னங்க ஒன்றுமே பண்ணல. கரெக்ட், அது ப்ளஷி. ஓகே, இப்போ நம்ம வந்து எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். எங்கேயாச்சும் இருக்கணும். இங்கே இல்லை, எங்கேயுமே இல்லை. ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னென்னா, இந்த கிராணியை விட இல்லை, நான் எப்படி சொல்கிறது, ஓகே, கிராணி ஒரு பொம்பளை,
அப்புறம் ராடு ஒரு ஆம்பலை. அப்புறம் எதுக்காக வந்து ராடு வந்து இவ்வளோ ஸ்லோவாக வரும், அதுவும் ஷார்ட்கட் தெரியலன்னு தெரில. இங்கே செட்டு பாட்டில் பர்ஃப்யூம் பாட்டில் கிடச்சிருச்சு. மண்டலே போடு அவ்வளோதான். ஐயோ எங்கடா வந்து ஆ பேசுகிறதுக்கு வருவோம் திருப்பி. எப்படி வந்து ராடுக்கு ஷார்ட்கட் தெரியல. ராடு வந்து ஆம்பலை நம்ம ஈஸியாக அவன் வந்து நம்மளை வந்து பிடிக்கலாம். ஆனால் வந்து கிராணி வந்து ஸ்லோவாக தான் வருங்க. ஆனால் வந்து கிராணிக்கு எல்லா ஷார்ட்கட் வேஸும் தெரியும். ஷார்ட்கட்டில் எப்படி வேணால் வரும். ஆனால் வந்து இவன் ராடு வந்து ஷார்ட்கட்டில் வர தெரியாது. அவன் வந்து நம்ம எந்த சைடாக போகிறோமோ அந்த மாதிரி சுற்றிட்டு தான் வருவான். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து சர்க்கஸ்க்கு வந்தாச்சு. சர்க்கஸ்க்கு வந்துட்டு அந்த குப்பை தொட்டியில் நம்ம பொறுக்கணும். பொறுக்கிறது தானே வேலை, அப்படி தானே கொடுத்துருக்காங்க ஏதோ ஒன்று. ஓகே, நம்ம காமிக்ஸ்க்கு வந்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து எங்கே இருக்குது, ஆலன் ரிச் இங்கே இருக்குது. ஃபஸ்ட் நம்ம ராடு எங்கடா இருக்கான், ராடு அங்கே இருக்காங்க. சரி ஓகே, நம்ம டக்குன்னு போயிட்டு இதை போய் அங்கே போட்டு வந்துடுவோம். ஓகே, இப்போ இந்த டோர்கிட்ட போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த டோர்லேருந்து நம்ம உள்ளேருந்து வந்து இந்த எடுக்க போகிறோம். ஸோ எல்லா குப்பை தொட்டியிலேருந்தும் இப்போ நம்ம வந்து பொறுக்க வேண்டியதான். இப்போ இங்கே எதுவும் இல்லையா, இன்னும் நீ வந்துட்டு தான்டா இருக்க. சரி ஓகே, இப்போ வந்து மற்ற குப்பை தொட்டியை போய் பார்ப்போம். அவன் வரத்துக்குள்ளே போய் பார்த்துருவோம். ஏன் வந்து அந்த குப்பை தொட்டியை விட்டேன்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணுறது, அவன் பக்கத்தில் தானே இருந்தான். ஐயோ வந்துட்டான் டக்குன்னு ஐயோ வந்துட்டாங்க ஃபுல்லாக, என்னால் பண்ண முடியல. சரி ஓகே, அப்படியே போய் சுற்றிட்டு இப்போ இந்த சைடாக போவோம். இப்போ இந்த சைடாக போனோன்னே அப்படியே அவன் அந்த சைடாக வந்துடுவான். அதனால நம்ம இந்த சைடாக அந்த சைடாக போயிடுவோம். புரியலல்ல? சரி ஏதோ ஒன்று. ஓகே, இப்போ நம்ம இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அந்த குப்பை தொட்டி ஐயோ வந்துட்டான்டா. சரி ஓகே, நம்ம வந்து அதை அப்புறம் பார்த்துப்போம். ஸோ இப்போ வந்து இங்கே பார்ப்போம், இங்கே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஐயோ ராடு வரான். ஓகே, இப்போ வந்து அவன் வரத்துக்குள்ளே எடுத்துடலாங்க, ஏன்னா அவன் தூரத்தில் தான் வரான். ஓகே ஓகே, ஸ்பெஷல் பாஸ் இதில் தான் இருக்குன்னு நினச்சேன், இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிப்போம், இந்த சைடாக போய்ட்டு அவனை ட்ரிக் பண்ணிவிடுவோம். ஐயோ இந்த சைடாகவே போவோம். ஐயோ டெட் எண்டுக்கு. ஓ நல்ல வேலை, வழி இருக்குது. அவ்வளோதான். இப்படி நம்ம போயிட்டு அப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு அப்படியே வந்துட்டா நம்ம வந்து அவனை வந்து ட்ரிக் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து அவங்க நின்றுட்டுருப்பான் பாருங்க, இதோ போயிட்டான். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து காமிக்ஸ் புக் ஸ்டோர் கிட்ட போயிடலாம். இப்போ வந்து வெளில போ. எதுக்குடா உடனே வெளில போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த சென்ட் பாட்டில் எடுக்கிறாங்க, என்ன பண்ணுறது. ஓகே, இப்போ வந்து இதை உள்ளே கொண்டு போய் நம்ம மைக்கிட்ட கொடுக்கணும். ஹாய் மைக், எப்படி இருக்க? ஹே, எப்படி இருக்கே ஜே? நான் ஒரு ரேரான ஐட்டம் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். உனக்கு அதை வச்சு என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும். ஆனால் எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு அழகான பொருள் தந்தேன்னா நான் வந்து அதை கொடுத்துருவேன். ஓகே, சூப்பர் கூல். இதுவும் நல்லா தான் இருக்கும். நான் இதை வச்சு ஏதாச்சும் பண்ணுவேன். இந்த நீ இதை எடுத்துக்கோ. சூப்பரு, நம்மளுக்கு டோர் நாப் கிடச்சிருச்சுங்க. ராடா ஐயோ பார்த்துட்டான்டா. சரி ஓகே, நம்ம இப்போ டோர் நாவை இப்படி போட்டு ராடு வந்துட்டானா, வாடா 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 வாடா. ஓகே, இப்போ இந்த சைடாக போயிடுவோம். வருவானான்னு தெரியல, எப்படியும் நம்ம வந்து இந்த சைடு தான் போகணும். ஸோ இப்போ நம்ம மாடியில் போயிட்டு அந்த ஹேங்கரு என்னமோ எடுக்கணும், கேட் ஃபுட் எடுக்கணுங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கா? ஓ எப்பா ஃபஸ்ட்டையே கிடச்சிருச்சு. சரி ஓகே, இந்த ராடு வரானா, வரல. அப்படியே நம்ம இந்த சைடில் இங்கே போட்டுருவோம். இப்போ நம்ம போயிட்டு ஹேங்கர் எடுக்கணுங்க. ஹேங்கர் இங்கே இருக்கா? இங்கே இல்லை, இங்கே. ஓகே, இங்கே இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு மேலே போகணுங்க. மேலே போயிட்டு நம்ம வந்து சர்க்கஸில் மூடி இருக்கிற ஒரு பார்ட்டுக்கு போகணும். இப்போ நம்ம வந்து எப்படின்னு பார்க்க போவாங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒன்று இருக்கா? ஐயோ போச்சுங்க. நம்ம நல்லா வந்து ஸ்ட்ராங் இம்பேக்ட் கொடுத்து ஜம்ப் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இந்த சைடு வேறு போகணும். ஐயோ சரி ஓகே, இப்போ நம்ம திருப்பி போகணும். சரி வாங்க போகலாம். சரி ஓகேங்க, இப்போ நம்ம வந்து கேபிள் கொடுத்துடலாம் கரெக்டாக. அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம அப்படியே விழுந்தாச்சுங்க. சரி ஓகே, இப்போ நம்ம கேஜை தள்ளிட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே போக வேண்டியதான். ட்ரைனேஜ் நாத்தடிக்கும். சரி ஏதோ ஒன்று. இப்போ இந்த கேட்டை தவிர இதுக்குள்ளே நம்ம போகணுங்க. இப்போ இதுக்குள்ளே போனால் இன்னொரு கேட்டு இது மாதிரியே இருக்கும். இதோ பாருங்கள் இருக்கா? அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த கேட்டை வந்து அப்படியே திறந்துட்டு இதை நம்ம திறந்துட்டு அப்படியே போயிடலாம். இங்கே தான் நம்ம வந்து அந்த ஆலன் ரென்ச்சை யூஸ் பண்ணோம். ஓகே, இப்போ வந்து போயிடு. எங்கடா போனோம்? இங்கே டோர் ஓப்பன். ஓகே, இப்போ வந்து ஐயோ லாச்சா. ஓகே, இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஆலன் ரென்ச் எடுத்துகிட்டு வந்து தான்.
ஓகே லெண்டரன்ச்சு எடுறா. ஐயோ எடுக்க முடியல. ஓகே எடுத்தாச்சு. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு அந்த கேசோலின் கேனை வந்து கேசோலின் கேனோ எதுவும் ஆமாம் கேஸில் தான் இது ஸ்மால் கேஸ். ஆமாம் ஸ்மால் கேஸ் சிலிண்டரா? ஓகே ஏதோ ஒன்று அதுலேருந்து ஸ்க்ரூவெல்லாம் எடுத்தால் நம்மளால் அதை எடுத்துட முடியும். அது நம்மளுக்கு தேவை. அது என்ன வெடிக்க வைக்கிறதுக்கு தேவை, அவ்வளோதான். ஓகே இப்போ நம்ம போயிடலாம். சரி ஓகேங்க. ஐயோ சி நான் எதுக்கு வந்து கேஸ் சிலிண்டரை வந்து ஓப்பன் பண்ணி விட்டு அதை எடுக்காமல் போகிறேன். ஓகே சரி இப்போ நம்ம போயிடுவோம். இப்போ ராடு வெளில இருப்பானான்னு தான் தெரியலை. ராடு எங்கடா இருக்க? ஐயோ உள்ளே என்ன வராங்க? டக்குனோடு 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 டக்குனோடு. எனக்கு ஒரு ஐடியா தெரியும். என்னன்னா வந்து ராடு வரானா? ஐயோ வராங்க, இன்னும் வராங்க. சரி ஓகே மியூசிக் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகே இந்த சைடு ஐயோ பார்த்துட்டான். இப்போ இங்கே வரான். ஐயோ இப்போ நம்ம இந்த சைடு சுற்றி போயிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், டக்குன்னு இதுக்குள்ளே போகணுங்க. இதுக்குள்ளே போனால் நான் வந்து உண்டிகோலை ஃபஸ்ட்டில் நான் யூஸ் பண்ணல தெரியுமா வரும்போது. ஏன் தெரியுமா? ஏன்னா வந்து நான் உண்டிகோலை ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணிட்டேன்னா இங்கே வந்து புல்லட் இருக்காது. அட்லீஸ்ட் இங்கே நான் அதை யூஸ் பண்ணலன்னா அதில் இருந்த 1 புல்லட் இங்கே இருக்கும். அதனால தான் வந்து அதை யூஸ் பண்ணாமல் இருந்தேன். ஸோ சீக்கிரமாக அடி அவ்வளோதான் போடு. ஸோ வந்து வெயிட் பண்ணுங்களேன். இப்போ அவன் வந்து திருப்பி வந்துட்டோம். நான் இதால் அடிக்க போகிறேன். 3 2 1 போடு. அவ்வளோதான். பார்த்தீங்களா? சூப்பர். ஓகே இப்போ நம்ம போயிட்டு கேட் ஃபுட் எடுத்துகிட்டு வரணுங்க. கேட் ஃபுட்டு அங்கே தான் போட்டேன். ஓகே இப்போ நம்ம கேட் ஃபுட் எடுத்துகிட்டு அவ்வளோதான் நம்ம சிமிட்டரிக்கு கலந்து ஐயோ வாய வளருதே. சிமிட்டரிக்கு கிளம்ப வேண்டிதான். ஓகே அங்கே தாங்க நிற்கிறான். ஐயோ வரான் திருப்பி வரான். இப்படி சுற்று. ஐயோ வரான் வந்துடாத. சரி ஓகேங்க அவன் பார்க்கலன்னு நினைக்கிறேன். சூப்பர். ஓகே ஐயோ வரமாட்டேந்தே. ஐயோ வந்துடுச்சு. ஓகே நம்ம போயிடலாம். ஓகேங்க இப்போ நம்ம வந்து சிமிட்டரிக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட் நம்ம 3 பொருள் வந்து இங்கே செட் பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த கேண்டில்ஸு, அடுத்த வந்து ஃபஸ்ட் நான் வந்து கேஸ் சிலிண்டர் செட் பண்ண போகிறேன். சரி ஓகே ஏதோ ஒன்று. ஃபஸ்ட்டு வந்து கேஸ் சிலிண்டரு, செகண்டு வந்து அது என்னது ஆமாம் கேண்டிலு, தேர்டு வந்து அந்த பூனைக்கு கேட் ஃபுட் எடுத்துகிட்டு வந்தோம்ல அதை செட் பண்ணணுங்க. அப்போ தாங்க அந்த நம்ம பூனை எடுத்துகிட்டு வரணும். அந்த ஐயோ வாயில் வருதுடா. பூனை வந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். நம்ம வந்து திருப்பி வந்து சினிமா தேட்டருக்கு போகணும் பூனை எடுத்து. ஸோ அடுத்து நம்ம வந்து கேட் ஃபுட் எடுத்துகிட்டு சரி வேணாம் நம்ம கேண்டில் எடுத்துகிட்டு போகலாம். சரியா? ஐயோ ராடு வந்துட்டாங்க. வாடா சீக்கிரம் வாடா இன்சாடா வாடா. ஸோ நம்ம இந்த சைடாக வந்து ஓடிடலாம். ஸோ வந்து டக்குன்னு வந்து இங்கே கேண்டில் வை. அவ்வளோதான். டாம் ஸ்டோனில் நம்ம கேண்டில் ஐயோ மாட்டிக்கிட்டேன். டாம் ஸ்டோனில் வந்து நம்ம கேண்டில் வச்சாச்சு. ஸோ அவனுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு தாங்க பண்ணணும். சரி வாங்க வெயிட் பண்ணலாம். ஸோ கைஸ் நான் வந்து அவனுக்காக வெயிட் பண்ணியே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி ஷார்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் அவனுக்காக வெயிட் பண்ணலைங்க. நான் அப்படியே வந்து கேட்டை எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆகுறான் அவன். சரி ஓகே அவ்வளோதான். நீ சாப்பிட்டது போதும் வா என் கூட. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து அப்படியே வந்து இப்போ நம்ம சினிமா தேட்டருக்கு போயிட வேண்டியதான். சரி வாங்க இப்போ நம்ம போகலாம். ஓகே இப்போ இந்த ராடு அங்கே தான் நிற்கிறான். ஸோ வந்து பிரச்சனை இல்லை. ஓகே இப்போ நம்ம டக்குன்னு உள்ளே அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அலாம் கிளாக் எடு. இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணுங்க. ஏன்னா வந்து யாருமே இங்கே செக் பண்ணுறதில்ல. ஏதாச்சும் சீக்ரெட் ஐட்டம் மாதிரி இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு ஏதாச்சும் செக் பண்ணால் இந்த டோரில். ஓகே எதுவுமே இல்லைங்க. அப்போ சும்மா ஃபேக்குக்கு தான் வச்சுருக்காங்க. சரி ஓகே இப்போ நம்ம வந்து டக்குன்னு இதை உள்ளே போட்டு அவனை துரத்திட்டு ட்ரிக் பண்ணிட்டு வரலாம். ஓகே ஐயோ வாய் வரட்டே இருக்குடா. ஓகே ராடு இங்கே வாடா. எங்க அப்பாவோட ஐஸ்கிரீம் கடை முனியாண்டி கடை ஒரே ஒரு தடவை வந்து நீ எஸ்கேப் பண்ணதுக்கே அவர் ரொம்ப கவலைப்பட்டாரா. இந்த தடவை நான் உன்னை எஸ்கேப் பண்ணவே விட மாட்டேன். வர இரு. கிழிப்பான். ஐயோ ஏங்க இவனை நான் தப்பாக கணக்கு போட்டேங்க. நான் இவன் வந்து இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லைங்க. இது வரைக்கும் அவன் அப்படி பண்ணதே இல்லை. சரி ஓகே ஏதோ ஒன்று. இப்போ நம்ம வந்து இந்த டப்பாவை தள்ளி விட்டு அப்படியே மேலே வந்து குதிச்சிட வேண்டியதான். ஓகே இப்போ வந்து வந்தாச்சு. ராடு பார்த்துட்டாங்க. மியூசிக் வருது. பார்த்துட்டானா? ஐயோ சரி ஓகேங்க மியூசிக் மட்டும்தாங்க வருது. அவன் வந்து பார்க்கல. சரி ஓகே இப்போ நம்ம வந்து டக்குன்னு வந்து இப்படி ஐயோ
ஐயோ சீக்கிரம் ஓகே அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து சிமெண்டரிக்கு போயிட வேண்டியதுதான். ஓகே எதுக்கு தம்பி அழற நீனு? அதுதான் உனக்கே தெரியுமே. ஹம், அது கரெக்ட் தான். நீயும் நானும் 2 பேருமே ஒண்ணு, அது கரெக்ட் தான். ஆனா விஷயம் என்னன்னா, நீ ரொம்ப சின்னதா உட்காந்துட்டு இருக்கிறத நான் இப்ப பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா. சில டைம்ஸ் நானே உன்ன மாதிரி இருந்தேன்னு நான் மறந்துடுவேன். ஆமா, நீ அதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த திட்டு, அந்த அடி, அந்த எல்லா கேவலமான பசங்க. குண்டா 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 குண்டா. எனக்கு அவங்கள பிடிக்கல, எனக்கு அவங்கள பிடிக்கல, எனக்கு அவங்கள பிடிக்கல. இல்ல இல்ல, கொஞ்ச நேரம் நீ பேஷண்டா இரு. உன்னால முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேர்க்க ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு உன்னை நீயே டெடிகேட் பண்ணிக்கோ. அந்த சான்ஸ்ல நீ ஸ்கூலை விட்டு வெளில போயிடு, அது உனக்கு நல்லது இல்ல. எக்காரணத்துக்கு கொண்டும் நீ கீழே வந்துடவே கூடாது. தானா நீ மேல போவ, நான் ப்ராமிஸ் பண்றேன். அப்ப நான் எங்க அப்பாட்ட நான் ஹெல்ப் கேக்குறேன். வேணா ஹெல்ப் கேட்காத, அவர் உன் பேச்ச கேட்க மாட்டாரு. நீ கண்டுபிடிக்க வேண்டிய நிறைய ரகசியத்தை அவர் மறைக்கிறாரு, நீயே பாப்ப. அவர் மாதிரியே பெரிய ஐஸ்கிரீம் மேக்கர் ஆவ. என்னோட வார்த்தையை மார்க் பண்ணி வை மகனே. அப்புறம் அவங்களை எப்படி பழிவாங்கிறதுன்னு நீ கண்டுபிடிப்ப. உனக்கே தெரியாம உனக்கு ஹெல்ப் வரும். உன் அம்மாட்ட இருந்து ஒரு லெட்டர், எதுல அவங்க ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த சொல்ல போறாங்கன்னு வரும். ஸோ பே அட்டென்ஷன் கிட், நீ நல்லா இருப்ப. ஸோ ஓகேங்க, இப்போ நம்ம வந்து திருப்பி சிமெண்டரிக்கு வந்தாச்சு. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து அலாம் கிளாக் எடுத்துகிட்டு போகலாம். இங்கே ராடு இருக்கானான்னு தான் தெரில. ஏன்னா நம்மளுக்கு வேறு ஒரே ஒரு லைஃப் தாங்க இருக்குது இங்கே. ஐயோ இவன் இன்னும் பற்ற வைக்கல. ஐயோ பின்னாடிலேருந்து வரான். ஓடு 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 இந்த ஓட்டைக்குள்ளே ஓடு. வரானான்னு தெரியல. அவன் காலு அங்கே தாங்க தெரியுது. அவன் போகிறானான்னு தெரியல. பின்னாடி போடா. ஓகேங்க, போகிறானுங்க. ஐ திங்க் ஸோ. அவன் விளக்கே ஏற்றிட்டு தான் வருவான்னு நினைக்கிறேன். சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்கே ஐயோ அவனை காணுங்க. ஐயோ விளக்கு ஏற்றலையோ. ஐயோ இவன் விளக்கு ஏற்ற மாட்டானே, என்ன பண்ணுறது? விளக்கு ஏற்றாமல் போகிறாங்க. இங்கே பாருங்க, ஏற்றலை. சரி ஓகே, இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு இவனை கூப்பிட்டு விடுவோம். இங்கே வாடா. ஐயோ வரானே. அவ்வளோதான், இங்கே அப்படியே போயிடு. ஐயோ உள்ள போ. அவ்வளோதான். இங்கே இருக்கான். எங்கே இருக்கான்? இங்கே வருவானா? வரலங்க. ஐ திங்க் ஸோ. விளக்கு தான் ஏற்றுறான்னு நினைக்கிறேன். இந்த சைடாக வருவானோ? ஐயோ எந்த சைடாக வரலன்னு தெரில. ஓகே, இங்கே வரானா? ஐயோ எந்த சைடாக வருவாடா? வந்துட்டாங்க. ஐ திங்க் ஸோ. விளக்கு ஏற்றிட்டாங்க. எனக்கு சவுண்டு லைட்டாக அப்படின்னு கேட்டுது. ஓகே, விளக்கு ஏற்றிட்டான். ஓகே, அவ்வளோதான். நம்ம இப்போ இதை செட் பண்ணி விட்டுருவோம். ஓகே, அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து அவனை கூப்பிடுவோம். எங்கடா இருக்க? சீக்கிரம் வாடா. ஹலோ ராடு தம்பி, எங்கே இருக்கீங்கடா? வரான். சீக்கிரம் விடு. ஐயோ இங்கே இல்லை. ஓகே, டக்குன்னு விடு. வரானா இல்லையா? சரி ஓகே, நம்ம வந்து பார்ப்போம். அவ்வளோதான். இப்போ கீழே குனிச்சுப்போ. இப்போ நம்ம போயிட்டு அந்த தீப்பெட்டி எடுத்துடலாங்க. ஐயோ சைடில் வரான். அப்பா எப்படி பயன்படுத்துகிறான் பார்த்தீங்களா? என்னானாலும் இன்னைக்கு இந்த முனியாண்டி கடைக்கு எதுவும் ஆகாம உன்னை பிடிக்காம விட மாட்டேன்டா. முனியாண்டி கடையாச்சு, ஆயா கடையாச்சு, போங்களா. ஓகே, இப்போ வரானா? வரலங்க. இப்போ நம்ம போயிட்டு டக்குன்னு இதை பற்ற வச்சுருவோம். பற்றவை. அவ்வளோதான். 3, 2, 1. வெடிக்க மாட்டேங்குது. ஓகே, டப்பா வெடிச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து ராடு வரானா? வராங்க. சரி. ஐயோ வாய் வளருதுடா. ஓகே, டக்குன்னு இப்படி போ. ஐயோ வாய் எதுக்கு வளருதுன்னு தெரில. இப்படி கூட வளருது. சரி ஓகே, பரவாயில்ல. இப்போ வந்து ஓகே, இப்போ நம்ம அப்படியே இந்த சைடாக போயிடுவோம். இங்கே டோர் நாப் இருந்தது. ஓகே, இப்போ நம்ம வந்து அவன் அந்த சைடாக போயிருப்பான்னு நினைக்கிறேன். வரானா? இங்கே இல்லை. ஓகே, நம்ம டக்குன்னு இப்போ உள்ளே போயிடுவோம். ஓகே இதை ஓகே, அவ்வளோதான். ஓகேங்க, இப்போ நம்மளுக்கு வந்து கேஜ் கீ கிடச்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம எஸ்கேப் பண்ண வேண்டியதான். ராடு வரியா? ஓகேங்க, அவன் வரல. இங்கே எங்கேயாச்சும் இருக்கானா? இங்கே ஓகே, சவுண்டு கேட்கல. ஸோ நம்ம இப்போ நெய்பர்ஹுட் போயிட வேண்டியதான். போடு, லெட்ஸ் கோ, வி எஸ்கேப்ட்.
டென் ஓகே ஷின்சானோட இது காப்பிரைட் வந்துட போகுது ஏதோ ஒன்று ஓகே குதி அவ்வளோதான் கீழே குதிச்சிரு ஐயோ ஓடுற வண்டியில நான் குதிச்சா எனக்கு அடி போடுமா ஆட லூஸு இப்படி போயிடுச்சு பாருங்க ஏ சார்லி அது லிஸ்ஸு உன் தங்கச்சி பாரு. ஐயோ ஆமா அதுக்குள்ள எப்படி அவ போய் இது பண்ணான்னு தெரியலையே ஹே லிஸ் வெயிட் பண்ணு இந்தா இதை பிடிச்சிக்கோ சீக்கிரம். ஐயோ போச்சுடா. எப்படி இருக்கே லிஸ்? உன்னை ஃபர்ஸ்ட் டேல பார்த்ததுலேருந்தே எனக்கு பிடிச்சி போச்சு. நீயும் அதை தான் ஃபீல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். டூ யூ லவ் மீ? எஸ் ஆர் நோ மைக்? ஸோ அவ்வளோதாங்க இந்த கேம் பிளே இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஐஸ்கிரீம் மேன் 2 பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட்டில் ஐஸ்கிரீம் 3 வேணும்னா கேட்டுருங்க. ஸோ பாய்.